ஏண்டா வெள்ள பண்ணி எந்த வேலையும் செய்யாம தகுதியான படிப்பும் இல்லாம உங்க அப்பா பணக்காரன்ற ஒரே காரணத்தினால நோகாம நேரா முதலாளி சீட்ல உட்காந்து உனக்கே இவ்வளவு திமிர் இருக்கு. அப்பா அம்மா கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு டொனேஷன் கட்டி எல்கேஜிலேருந்து 10வது வரைக்கும் ஃபெயில் ஆகாமல் படித்து 10வது ஈஸியான குரூப் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த குரூப் எடுத்தால் தான் இன்ஜினியர் ஆக முடியும்னு கஷ்டமான குரூப்பை எடுத்து பிசிக்ஸுக்கு ஒரு டியூஷன், கெமிஸ்ட்ரிக்கு ஒரு டியூஷன், மேக்ஸுக்கு ஒரு டியூஷன், ரோடு அலைஞ்சு அதுக்கு ஃபீஸ் கட்ட முடியாமல் பெற்றவங்களை வேறு ரோடு அலைய விட்டு பப்ளிக் எக்ஸாமில் பாஸ் ஆகிறதுக்காண்டி நைட்டு பூரா கிளாஸில் டீ வச்சு படித்து காலையில் எல்லாரும் பற்றி எந்திரிச்சு படித்து அதில் வாங்கின மார்க் போதாதுன்ட்டு டிஎம்சி எக்ஸாமுக்கு ஒரு 2 மாதம் தனியாக உட்காந்து படித்து அதில் வாங்கின கட்டாஸ் மார்க் ஜூஸில் போய் அம்மா நகையை அடமானம் வச்சு காலேஜில் சீட்டு வாங்கி ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து 4th இயர் வரைக்கும் வச்சு அரியர்ஸ் மொத்தத்தையும் 4th இயர்ல மொத்தமாக கிளியர் பண்ணி இந்த சொசைட்டிக்குள்ள நுழைஞ்சா இந்த சொசைட்டி எனக்கு வேலை இல்லைன்னு செருப்பால் அடித்து ரோடோட வேலை தேடி இழைஞ்சி 3 வருஷம் 4 வருஷம் வீட்டிலேயே தண்டமா உட்காந்து அப்பா என்ன தண்டச்சோறுன்னு திட்டி சாப்பிட்ற ஒவ்வொரு வாய் சாப்பாடு தொண்டையில சிக்கி சிக்கி வலிச்சு வலிச்சு இறங்கி எவனோ ஒரு புண்ணியவன் கடைசியில் ஒரு நல்ல மனுஷன் எனக்கு வேலை போட்டு கொடுத்து அந்த வேலையும் புண்ணிங்க நிற்கிற உன்ன மாதிரி புறம்புக்கெல்லாம் சமாளித்து இன்னைக்கு முன்னாடி நின்று பேசிட்டு இருக்க வேலையில பட்டதாரி எனக்கு எவ்வளவு திமிரா இருக்கும்.